Dear students, welcome to our channel. Today we are going to discuss class 10 NCERT Maths example sum 4. Find the HCF and LCM of 6, 72 and 120 using the prime factorization method அப்படினு கொடுத்திருக்காங்க. So ரொம்ப சிம்பிளான ஒரு क्वेश्चन தான். First 6 ஓட prime factors. 6 we can write 2 into 3, 72. So இதை நம்ம split பண்ணோம்னா 2 into 2 into 2 and also 3 into 3. அதாவது 8 into 9, 72. Next பார்த்தீங்கன்னா 120. So இதே நம்ம 2 into 2 into 2. Next பார்த்தீங்கன்னா 3 into 5. So எப்படி இதை நம்ம split பண்ண போறோம்? இது மாதிரி 72 இருக்குன்னா first 2 டேபிள்ல 36, next 2 டேபிள்ல 18, மறுபடியும் 2 டேபிள் 9, next 3 டேபிள் 3 into 3. So அதுதான் இங்க எழுதி இருக்கிற. அதே மாதிரி இங்க இருக்கிற ஒவ்வொரு நம்பரையும் நம்மளால ஸ்பிளிட் பண்ண முடியும். இப்ப ஃபர்ஸ்ட் நம்மள கேக்குறது HCF கேக்குறாங்க. சோ இது மூணுத்துலயும் காமனா இருக்கிற டேர்ம் தான் எழுத போறோம். சோ 2 இருக்கு 3 இருக்கு. இங்கேயும் பாருங்க 2 இருக்கு 3 இருக்கு. இதுலயும் 2 இருக்கு 3 இருக்கு. அப்ப therefore HCF அப்படிங்கிறது 2 into 3. This is equal to 6. சோ இதுக்கு மீனிங் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு வீடியோல நான் சொல்லிட்டு இருக்கேன். highest common factor. That means இந்த மூணு நம்பரையும் எக்ஸாக்டா டிவைட் பண்ற மாதிரி இருக்கிற ஹையஸ்ட் நம்பர் இதுதான். இதை விட ஒரு ஹையஸ்ட் நம்பர் இந்த மூணுத்தையும் எக்ஸாக்டா டிவைட் பண்ணாது. அதுதான் இதோட மீனிங். நெக்ஸ்ட் நமக்கு LCM வேணும். ஸோ LCM அப்படிங்கிறது HCF இன்ட்டு ரிமைனிங் டேர்ம்ஸ், அதாவது ரிமைனிங் ஃபேக்டர்ஸ். HCF 6 அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கிறோம். மிச்சம் இருக்கிற நம்பர் இங்க பாருங்க, இதுல 2 டைம்ஸ் இருக்குது, 3 1 டைம்ஸ் இருக்குது. So 2 into 2 into 3. Next இங்க இருக்கிறது 2 times இருக்குது, 5 1 times இருக்கு. So இது மொத்தத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். So ஆன்சரை பொறுத்த வரைக்கும் 6 4 into 3 12, இங்க 4 into 5 20, 72 into 2 144, பக்கத்துல ஒரு 0, 1440 is the LCM. அதாவது கொடுத்திருக்கிற அந்த மூணு நம்பரும் டிவைட் ஆகிற லீஸ்ட் நம்பர் இதுதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.